இன்றைக்கி பொமோகிரானேட் அல்வா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொமோகிரானேட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி பொமோகிரானேட் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளோர், கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக நெய். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். அது எப்போவுமே நமக்கு சேஃப்டி. ஸோ கடாய் வச்சுருக்கேன். இது சூடானதுக்கப்புறம் இந்த பொமோகிரானேட் ஜூஸ் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இதுக்கு கலர்ஸ் நேச்சுரல் கலரே இருக்குது. அதனால் எந்த ஒரு ஃபுட் கலரும் தேவையில்லை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரையை அப்படியே தூக்கி போட்டுருங்க. சர்க்கரையோடு சேர்ந்து இந்த ஜூஸ் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சி திக்காகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் திக்காகும் போது மறுபடியும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இந்த பொமோகிரானேட் ஜூஸும் சர்க்கரையும் சேர்ந்து கொதிக்கும் போது இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மாக வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இது பொங்கி வெளியில் கூட வந்துடும் சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வச்சதை விட கொஞ்சம் திக்காகிருக்கு. இது வாட்டரியாக இருந்தது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கார்ன்ஃப்ளோரை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் திக்காகிறதுக்கு. ஸோ இது கார்ன்ஃப்ளோர் கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இதில் இந்த முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுருங்க. அப்படியே போட்டுடலாம், வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் நெய் எடுத்து வச்சதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. செட் ஆகி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். அதையோட கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது கலந்துரும். நெய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து மொத்தமே இதுக்கு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஊற்றுறோம். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு, பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இது ஃப்ரூட் அல்வா இப்படி தான் இருக்கும். நம்ம நேச்சுரல் கலர்ஸ் ஆட் பண்ணாமல் சூப்பரான ஒரு அல்வா ரெடி பண்ணிட்டோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.